Hey dears, ரெண்டு ரூல்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. லவ் இஸ் நத்திங் வித்தவுட் ஆக்ஷன், ட்ரஸ்ட் இஸ் நத்திங் வித்தவுட் ப்ரூஃப். இன்னைக்கு தேர்ட் ரூல், சாரி இஸ் நத்திங் வித்தவுட் சேஞ்ச். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ணுறது என்னன்னா, அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட், அந்த ஃபைட் ஆர் ஆர்குமெண்ட், அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காகவே இம்மீடியட்டாக ஒரு சாரி சொல்லிடுவாங்க. அது அவங்க மனசுலேருந்து சொன்னாங்களான்னு கூட தெரியாது. பிகாஸ் அதே பிஹேவியரை தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க. சாரிக்கான அர்த்தமே தெரியாமல் இந்த ஒரு தப்பை பண்ணிட்டேன், இனி தெரிஞ்சே அதை ரிப்பீட் பண்ணி உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான். அப்படி இல்லாமல் அதே பிஹேவியரை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிட்டு சாரி மட்டுமே சொல்லிட்டு இருந்தா அங்கே சாரி லூசஸ் இட்ஸ் வேல்யூ. ஸோ இந்த எல்லா ரூல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறது நம்ம பிஹேவியர். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் செல்ஃப். நம்ம கிட்ட இருக்கிற குட்டி குட்டி மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ட் பண்ணிக்காம நம்ம பார்ட்னரை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலையோ இல்லை அவங்க மாறணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனாலையோ எதுவுமே மாற போகிறதில்ல. தட் இஸ் நாட் ஃபேர் as well. ஸோ சேஞ்ச் ஹேஸ் டு கம் ஃப்ரம் வித்தின். புரிஞ்சுதா?